5 ரூபா டிக்கெட் 10 ரூபா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. என்னது எவனுமே வர மாட்டேங்கிறான். 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. 5 ரூபா டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்க சொன்னா நீ 10 ரூபாய்க்கு வித்தீனா இன்னும் 10 ரூபாய் எப்படா சரி கட்டுறது? அட போங்க ஏட்டையா, இதுக்கே எவனும் வர மாட்டேங்கிறான். நீங்க எப்படா வாங்குவா? பிளாக்ல டிக்கெட் விக்கும் போது காக்கி பேண்ட் போடாத, லுங்கி கட்டுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? லுங்கி கட்டிட்டு வித்தா என் இமேஜ் குறைஞ்சிருங்க. ஐயோ, இமேஜா? இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உலகம் பூரா இவருக்கு இமேஜ். விக்கிறது பிளாக் டிக்கெட். கத்துறா நாய. நான் கத்த மாட்டேன். ஏன்? 2 பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தானே, நீங்க கொஞ்சம் கத்துக்க. ஈக்குவல் பார்ட்னரா? ஆமா, பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ் எல்லாம் பண்றா. கத்துறா. 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. அண்ணே, என்னது இது? தீப் ஓரம் உட்கார்றதுக்கு 2 டிக்கெட் கொடுங்கண்ணே. அதுக்கெல்லாம் டிக்கெட் தேவையில்லை தம்பி. அப்படி போய் ஒரு ஓரமா உட்காரு. படம் பாக்கணும்னே. ஏன் நீங்க சென்ட்ரல் உட்கார்ந்து பார்த்தா படம் தெரியாதா? சென்டர்ல உட்கார்ந்தா போற வரவெல்லாம் என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவாங்க. முடிச்சு போயிருவானே. தருமா பத்தினின்னே. கையடுறா. உனக்கு டிக்கெட் கிடையாது, போடா. ஏனே நீ இங்கேயே இந்த இருக்கிறியே, உள்ள போய் உட்கார்ந்தா நீயும் படம் பார்க்க மாட்டே, மத்தவங்களே படம் பார்க்க விட மாட்டேன். என் பொண்டாட்டி காணோம். மாமா, இவர்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு. இவர் கூட சினிமாக்கு போறேன். நீ வீட்டுக்கு போய் சமைச்சு வரேன். கண்ணகி, கண்ணகி, இவ உன் பொண்டாட்டி, இவ பேரு கண்ணகி. மத்தியானத்துக்குள்ள போய் இவ பேரை மாத்தி வைக்கிற. ஏன்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? போடா. டேய், இத புடி. எங்காவது ஒரு பார்பர் ஷாப் பார்த்து முதல்ல இந்த மீசை எடுத்துரு. போடா. நாயங்க. 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா. 2 டிக்கெட் கொடுங்க. போய் சொல்லி லீவ் போட்டுட்டு இங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்களா? அது வந்து என்ன வந்து போய் போலீஸ்காரங்களா இருக்கிற நீங்களே இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விக்கலாமா? முதல்ல பினாமி வச்சு தான் வித்துக்கிட்டு இருந்தோம். அவன் எங்களை ஏமாத்தி எதிர்த்தாப்புல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான். அதான் நாங்க விக்கிறோம். சீ, கேவலமா இல்ல? இது என்ன கேவலம்? இதை விட கேவலமான வேலையெல்லாம் செய்யறா. இத போய் கேவலம்ங்கறீங்களே. இருங்க, நான் வீட்டுக்கு போய் உங்க 2 பேரும் அப்பா கிட்ட மாட்டி ஓ, வைக்கிறேன். மாட்டி விட. போன வாரம் உங்க அப்பா கூட இவங்க தான் டிக்கெட் வாங்கிட்டு போனாரு. நீங்க எங்களை மாட்டி விடுங்க. உன் லவரோட வந்ததை உங்க அப்பாட்ட மாட்டி விடுறோம். என்ன சார் இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு சும்மா தமாஷ் பண்ணோம். அப்படி வா வலிக்கு. இப்ப இருந்து ஒரு ஒப்பந்தம். நீங்க எங்க வழியில குறுக்கிடாதீங்க, நாங்க உங்க வழியில கிராஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. இந்தா அப்படி கோ கோ. ச்சே, மீன் கடையில டியூட்டி போட்டாங்க, ஒரே ரவுடி கும்பலா போச்சு. இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இந்த பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சார் ஒரு கேஸ். நான் டென்ஷன்ல வந்திருக்கேன்டா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துருக்கேன். ஏன் இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா? உங்களுக்கு சொல்லணும் அடம் பிடிக்கிறா சார். சரி, வர சொல்லி அவன. ஓ வாயா. வணக்கம் சார். நீதானா அது? ஆமா சார். காலையில இருந்து வெயிட் பண்றியா? ஆமா சார். அப்படியா? இல்ல சார். போய் டிபன் வாங்கிட்டு சொல்லியா? பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். என்ன கேஸ்? என் பொண்டாட்டியை வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ். நாட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இதான் நடக்குது. இப்ப அவன் எங்க இருக்கா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 2 நாளைக்கு முன்னாடி போய் கூப்பிட்டேன், வர மாட்டேன்னுட்டா சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல சார். பின்ன 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார். அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கான் சார். நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். என்ன சார், எப்ப கடத்திட்டு வருவீங்க? ஒரு கேஸாடா? காலையில இருந்து உட்கார்ந்துருக்க படுவா, நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்கணும். நான்சென்ஸ். எவனா இந்த கேஸ ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்? டேய், இந்த தெருவுல மங்கம்மாங்கற ஒரு பொம்பளை பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்றாளாமே, அது எந்த வீடு? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா நீங்க அவளை பிடிச்சிட்டு போயிருவீங்க. அப்புறம் எனக்கு 1000 ரூபாய் நட்டா. அவளை பிடிச்சா உனக்கே 1000 ரூபாய் நஷ்டம். இப்பதான் அவகிட்ட 1000 ரூபாய் கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன். வேணா ரசீதை காட்டுங்களா? பிச்சைக்காரன் நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொம்பளை கட்ட போற. மவனை ஒரே அடி உன் ஆயுசியா முடிச்சிருவேன். எங்கடா வீடு? இதே தெருவுல 4 வீடு தள்ளி அந்த மஞ்சு வீடு தெரியுங்களா, அதே தாங்க. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. நாட்டுல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. பாரு ஏட்டையா, அவ சொன்னபடிதான். தட் இஸ் பேட் ஹவுஸ். சைலன்ஸ் ஆயிரு. நான் அவளை போய் கப்புன்னு புடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஏட்டையா, நீங்க அவளுகளை பிடிப்பீங்க, கோர்ட்ல ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் அதே தொழில் செய்வாளுங்க. நீங்க கஷ்டப்பட்டு பிடிச்சும் பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த காய் சட்ட பவரை யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஐ அம் ஜென்டில்மேன். கடமையில இருந்து கடுகாவும் தவற மாட்டேன். நான் அவளை பிடிச்சே தீருவேன். ஏட்டையா, இப்படி செஞ்சா அப்படி எப்படி? வாங்க. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கறான்? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நான் உள்ள போறேன், நீங்க வெளியில இருந்து காவல்காரங்கன்னு சொல்றான். ஒரு ஏட்ட பார்த்து பீசி கேட்க வேண்டிய கேள்வி அது இல்ல. இதுக்கு முன்னால நான் அப்படி நின்று இருக்கேன். எப்படி கேப்ப? எப்படி கேப்ப? ஏய், யாரடி உள்ள? வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஏமி இவ்வளவு தூரம்? அது ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படி. புரியுது புரியுது. கங்கா, யமுனா, காவேரி எல்லாரும் வாங்கோடி. ஓ, எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளதான் ஓடுதா? இது வீடு లేదు,
கடலூர். அல்லாக போய் கடல்ல குதிக்கோ. குதிக்கிறேன். வாங்கோ கங்கா, யமுனா, கோதாவரி. சார நல்ல கவனிக்கோடி. கேட்ச் கேட்ச். ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்வீட் மெமரி திஸ் டே. உன் பேர் என்ன? குயில். குயில் எங்கே? ஒரு கூவு கூவு. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ கண்ணன். அடடே, இது வேறயா? நடுவினிலே. ஓ உன்னை விட்டா ஃபுல் டே ஓதா. ஈக்கெல்லாம் இடமே இல்ல. என்ன இதெல்லாம்? ஐயா, ஒரு போலீஸ்கார டியூட்டி நேரத்துல பட்டப்பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா? சாரி சார், ஒரு மூட்ல வந்துட்டேன். மூடா ஆயா, உன்னை எல்லாம் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தெரியும். உனக்குள்ள புத்தி வரும். சார் என்ன சார் பெரிய தப்பு மாதிரி சஸ்பெண்ட் அது இதெல்லாம் பேசுறீங்க? நாட்டுல இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார். இது சாதாரண மேட்டர். நிறைய ஸ்டேஷனுக்கு. நோ ப்ளீஸ். அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க. அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிடப்படாதுங்கிறதுக்காக இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேங்கண்ணா. ட்ரைனிங்கா? வாயா, உள்ளதல்லி நான் ட்ரைனிங் எடுக்கறேன். வாயா. ஏயா, காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துறியா? சார் ப்ளீஸ் 1 மினிட். என்னையா? நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க? இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு. ஜஸ்ட் மினிட். டோன்ட் ஃபீல். செய்யறதையும் செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரியா நிக்கிற உன்னை நான் போயிட்டு வந்து கேட்கிறேன். என்னடா இன்னைக்கு ஏன் செலவுல உங்களுக்கு பாட்டி விட்டு போறேன்? நிஜமாவா? ஆமா. ஏன் அப்படி? இன்னைக்கு ஏதோ கொடுக்கணும் போல தோணுச்சு. உட்காருங்க. ஏப்பா சப்ளையர். என்ன சார் சாப்பிடுறீங்க? யாரா நீ? சப்ளையர். சப்ளையரா நீ? ஏண்டா யூனிஃபார்ம் இல்ல, தலையில முடி இல்ல? முடிக்கு சப்ளைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு கேட்டியா? ஏண்டா நேரா பழனில இருந்து வந்தியா? போடா, உன் முதலாளி கூப்பிடா. போடா. சரிங்க. போடா. ஏய், ஏன்டா இதெல்லாம்? காசு நான் கொடுக்கறேன்யா. சும்மா சாப்பிடுறோம். அது சரி. என்ன சார் கூப்பிட்டீங்களா? நீ என்ன முதலாளியா? ஆமா. இவன் எல்லாம் சப்ளையரா? இவன் சப்ளை பண்ணா சாப்பிட மாட்டேன். டேய் விடுறா. கேட்டியா? காசு நாள்ல கொடுக்குறேன். சரி. யோ, நீ சப்ளை பண்றியா? நான் சாப்பிடுறேன். ஓகே சார், நீங்க என்ன சொன்னாலும் கொண்டு வரேன். ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுங்க சார். எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது. 4 இட்லி போதுங்க. ஆகட்டும் சார். இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. எனக்கு 2 பிளேட் பிரியாணி, ஒரு சிக்கன் மஞ்சூரி, ஒரு சில்லி சிக்கன், ஒரு சிக்கன் டிக்கா, ஒரு சிக்கன். விடுறா, இந்த ஹோட்டல்ல விடுறா. இந்த ஹோட்டல்லே அவ்வளவுதான்டா இருக்கும். அப்படியே 2 ஆம்லெட். ஐயோ சரிங்க சார். போயா. ஏட்டையா, விதிய மதியால வெல்ல முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க. அதான் உன் விதி. மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க. அதுதான் உன் விதி. சாப்பிடுங்க சார். வையே. வேற என்ன சார் வேணும்? போய் ஆம்புலன்ஸ் உண்டா. ஓடு 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 ஓடு. ஆயிட்டு சார். என்னப்பா இது? கரண்ட் ஆஃப் ஆகி போச்சே. டேய், இதுக்குள்ள எப்படா சாப்பிடுறது? ஜெனரேட்டர் போடுங்கடா. என்னடா ஹோட்டல் இது? டேய் டேய், இவன் எங்க சார் அவரு? நான் அவன் தானுங்க தேடிட்டு இருக்கேன். அவன் போனா பரவாயில்ல. சாப்பிட்டதுக்கு 250 ரூபாயும், தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு 250 ரூபாயும், 500 ரூபாய் மொத்தம் கொடு. பணமா? என்கிட்ட பைசா கூட இல்லைங்கண்ணா. என்னது பணம் இல்லையா? டேய், நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கணும்டா. உன் கூட வந்தானே கருமுண்டோம், அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா. டேய் தம்பிகளா, இவன் கையை கால ஒடிக்கடா. பேசி தீத்துக்கும்டா. நமக்குள்ள என்னடா பேசுற? யார கீழே குத்துற? அம்மா, ஐயா, அம்மா, ஐயா, 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 அம்மா. ஏண்டா கை காலத்தை நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட. ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன் இல்ல? நீ எனக்கு பிச்சை போட்ட இல்ல? அப்புறம் என்ன தத்துவம்? ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க. இவனுங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. காது 2லயும் அடிச்சுட்டானுங்க போல் இருக்கு. வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பாத்திருக்கிறேனே. டிபன் பாக்ஸ் தலையா நீயாடா? என்ன நடுத்தரில் இப்படி அலங்கோலமா அலைய விட்டுட்டியாடா? கேட்டையா, இப்ப இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கலாம். கல்ல பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருது பாரு.
இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குதுடா. அதுதானே. ஏட்டே அங்க பாருங்க, வீடு வாடகைக்கு விட்டாங்களா போர்டு போட்டுருக்கு. போய் கேட்டுருவோம். இல்லங்க, ஏண்டா சிட்டில பேச்சுல இருந்தா வீடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும். பொய் தானே? அதுதான் நம்ம வாழ்க்கைய சொல்லிருவோம். வீட்டுல யாரு? அதான் திறந்து கிடக்கல. கிணறு கூட தான் திறந்திருக்கு. குதிச்சிருவியா? வாடா. அகும்கா அச்சக்கு. எக்ஸலன்ட். எதை சொல்ற? நான் வீட்டை சொன்னேன். ஏன் வெளியில நின்னு பார்க்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அமிர்தமா இருக்குன்னு. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு. சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம். அத மூடிக்கிறியா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல. நான் பேச்சுலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கண்ணி கிடையாத ஒரிஜினல் பேச்சுலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் போய் சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையன் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னான். ப்ராமிஸ்? ராமிசோ, ராமிஸ் இடையில கட் பண்ணாதரா. ராமிசோ, ராமிஸ், ஹெட் ராமிஸ். கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம், வீடு ரொம்ப பெருசா இருக்கே. இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போர்ஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன். பின்னாடி போர்ஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழே தான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? மை நேம் இஸ் சந்திரிகா ராணி. ஸ்வீட் நேம். அப்ப நான் சோப் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. Why? நீங்க தான் சந்திரிகா சோப் ஆச்சே. குடிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு ஒராசிக்குவேன். பாருங்க நிறைய எப்படி பாக்குதுன்னு. உங்க பேர் என்ன? யுதம். வேலா யுதம். யுதம் சார். யா. வாடகை பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள். வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா, நாளைக்கு பகல் டியூட்டியாச்சே, அவர் வர முடியாதே. நான் வந்து பால் காய்ச்சிடுறேன். குடியிருக்க போறது நானு. நீ என்ன வந்து பால் காய்ச்சுவேன்? டியூட்டி இருந்தா லீவ் போட்டு காய்ச்சுவேன். வேலையை ரிசைன் பண்ணிட்டு காய்ச்சுவேன். படா சந்து. யுதம். பட்டுமா? வாங்க. ஐயோ.